ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட 26th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெறும் 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு டீ கேக். பட்டர், ஆயில், ஓவன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாம ஒரு டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். குறைஞ்ச இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரொம்பவே ஸ்பாஞ்சியான வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிற ஒரு டீ கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீ கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். நம்ம எந்த பேனில் பேக் பண்ணுறோமோ அந்த பேனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம், குக்கர் கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேக் டின் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே கரெக்டாக செட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பேன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து 10 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு ட்ரையாக க்ளீனான பவுலில் 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ முட்டை பீட் ஆகிட்டுருக்க டைமில் நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டை வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும், நல்லா ஃபோமியாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. நம்ம எக் ஒயிட்டை வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம கேக்கோட சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நான் பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக் ஒயிட்டை நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டேன். முட்டையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப ஃப்ளஃபியாக க்ரீமியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மைதாலாம் மிக்ஸ் பண்ணும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் பீட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம 4 முட்டையோட எக் யோக் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நான் இங்கே ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக் யோக் வந்து ஒவ்வொன்றா சேர்த்து விஸ்க் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சி போகாத அளவுக்கு நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 முட்டையோட யோக்கையுமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் இங்கே வந்து 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கேக் வந்து சாஃப்டாக வராது. அதனால் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ கடைசியா இதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நெறைய பேத்துக்கு வந்து முட்டை ஸ்மெல் வருதுன்னு சொல்றீங்க. அதனால வராம இருக்கறக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து அந்த எக் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ ஸ்கிப் பண்ணி கூட 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது மைதா வந்து மிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா மிக்ஸ் ஆயி வரும். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள பேட்டர் ஊத்திக்கலாம். பேட்டர் வந்து இந்த மாரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இத நல்லா டேப் பண்ணிட்டு பேக் பண்ணி எடுத்துரலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி அந்த பாத்திரத்த நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள இறக்கி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துரலாம். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பரா பேக் ஆயிருக்கு. நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்ல போட்டிருக்க பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் இந்த கேக்க வந்து நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாவும், ஸ்பாஞ்சியாவும் வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கேக்க வந்து கட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாஃப்ட்டான டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு ஒரு டீ கேக் பண்ணணும் அப்படின்னா, முட்டை, சர்க்கரை, மைதா இது 3 இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு டீ கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த கேக் ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான இந்த டீ கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் குடுங்க. அடுத்து இன்னொரு கேக் வீடியோல பார்க்குறேன்.